ஸ்ரீநாத்துக்கு நல்லா தெரியும். நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணோம். நிறைய லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஒரு புது ப்ரொடியூசருக்கு ரிசோர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு. ஃபைனான்ஸ், இடம், லொக்கேஷன்ஸ், டைம். பட் இந்த படத்தை இப்போ வந்து சேர்ந்துருக்கோன்னா ஸ்ரீநாத்தோட அன்லிமிட்டெட் பேஷன், அதுதான் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசருக்கு நல்ல டைரக்டர் அமைவது கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த இடத்துல வந்து அவர் தான் சேர்த்துருக்காரு. படத்தை ஷூட் பண்ணும்போது ரொம்ப பேர் சொன்னாங்க, ஏன் நியூ ஃபேஸஸ், ஃப்ரெஷ் ஃபேஸஸ் செட் ஆகாது. ஆனால் நம்ம கான்டென்ட்டில் பிலீவ் பண்ணோம். ஸ்ரீநாத்து கேட்டேன், வேறு ஃபேஸ் ட்ரை பண்ணுமா? இல்லை, செட் ஆகாது. நம்மளுக்கு இந்த நியூ ஃபேஸை காமிச்சாதான் அந்த ஃபீல், நம்ம சொல்ல வேண்டிய கதை டைரெக்டாக ஆடியன்ஸில் போய் சேரும்னு. இப்போ அதுக்கு ஆன்சர் நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஸ்டார்ட்டில் மியூசிக் வீடியோஸ், டிவிடி கவர் டிசைனராக இருந்தேன். ஸ்ரீநாத் எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். ஸோ அவர் பார்த்து அவர் ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோவில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தார். அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து படம் வரைக்கும் பிச் பண்ணி விட்டுருக்காரு. டைரக்டர் ஸ்ரீநாத் சாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி, என்னோட படத்தொகுப்பாளர் ஆக்குனதுக்கு. மற்றது தயாரிப்பாளர் சண்முக சுந்தரம், லைக் அ பிரதர், அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் ஆரோ சினிமாஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் சுரேஷ் சந்திரா. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மாம், அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன தான் படம் எடுத்தாலும் உங்ககிட்ட வழங்கணும். நம்ம அது ரொம்ப முக்கியமான ஒரு மீடியம், ஒரு பொறுப்பான மீடியம் கொண்டு வரணும். நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை வச்சு சார் நம்ம அப்படி படத்தை பண்ணணும் அப்படி நம்ப வச்ச மாய் சார், ஆரோ சினிமாஸ் மாய் சார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எத்தனை படங்கள் பண்ணாலும் சரி, பண்டாட்டியும் சரி, இது வந்து வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத சில நபர்கள் வாழ்க்கையில் எனக்கு. அதுக்கு மீறான நண்பர்கள் வேறு. இந்த தருணத்தில் டெஃபினட்டாக வந்து ரத்னா சார், வெங்கட் பிரபு சார், அவங்களுக்கு வணக்கங்கள், நன்றி வந்ததுக்கு. ஷான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பேசுறதே வந்து அப்படித்தான் சார் சாப்பிட்டேன் தான் இருக்கும். வாயிலிருந்து எப்போ வார்த்தை வருதுன்னு தெரியாது. ரொம்ப பொறுமையான ஒரு மக்கள், உண்மையிலே நல்ல டீம். இதில் எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே யூத்தாக வேலை பார்த்தோம், என்னையும் சேர்த்து மேற்கொண்டு. ஒத்துக்க மாட்டோம், கண்டிப்பாக தெரியும். என்னை தவிர மற்றும் எல்லாருமே யூத்தாக இருந்தாங்க. வயசு என்பது உருவத்தின் வழிபாடு கிடையாது. நான் வேணும்னு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், எனக்கு பெருசுவனை தெரியணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி இந்த கதை தளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல்லேருந்து எடுத்த விஷயம். எம்ஆர்கே அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டராக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட. அவர் மூலிமா தான் இந்த விஷயம் தெரிய வந்தது எனக்கு. இதுக்கு முழுக்க காரணம் மனிஷ் மூர்த்தி. அவங்கள தான் எனக்கு முதல்ல தம்பியாவை காட்டி விட்டாங்க. அவங்களுக்கு நான் எப்பவும் நன்றி சொல்லணும். சின்னதாக ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்ஸ், இவ்வளோ பெரிய ட்ரெய்லர் லான்ச் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் இங்கே வந்து கொஞ்சம் நிறுத்தினதுக்கு கைக்கூட்டி a very very big thank you from our entire team. Suresh sir, we love you a lot for guiding us. எங்களை பொத்தி பாதுகாத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. So thank you so much for that. And producer sir, a very simple person. எப்படின்னா செட்டில் வந்து எங்களுக்கு நான் ப்ரொடக்ஷனில் நான் தண்ணி இருக்கான்னு கேட்டால் அவர் தேடி பார்ப்பார். யாருமே இல்லை, அவரே வந்து தண்ணி எடுத்து கொடுப்பார். ஸோ that's how simple the entire team members are. என்னோட very very good friend தீபக் பரமேஷ், அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிது. ஸோ ஐ மெட் ஸ்ரீநாத் த்ரூ தீபக். நானும் தீபக்கும் 3 வருஷமாக குட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷமாக நாங்கள் பேசிட்டே இருப்போம். வாட் தீபக், நத்திங் இஸ் ஹேப்பனிங், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயிட் பண்ண ஜாக்கி, ஏதாச்சும் நடக்கும். எந்த இடத்துக்கு போனாலுமே தீபக் வந்து என்ன ரெஃபர் பண்ணி விடுவார். எந்த இடத்துக்கு நான் போனாலும் நான் தீபக் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ 3 வருஷம் இப்படி ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். பிகாஸ் 2 பேருமே ஒரே படத்தில் இப்போ டெபியூவாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி அமேசிங். ஐ திங்க் நாங்கள் ப்ரே பண்ணதுக்கு கடவுள் ஒவ்வொன்றா பார்த்து எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூஸ் ஹெல்ப்ட் அஸ் கெட் யூ ஸோ ஃபார். படம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பியோர் பக்கா ஹாரர் ஃபிலிம், வெரி நியூ ஏஜ். எனக்கு இவ்வளோ மெச்சூராக வந்து ஸ்ரீநாத் பண்ணுவான் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை படம் பார்த்தப்பறம் தான் எனக்கு ரொம்ப அதிகரிச்சது. இட்ஸ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப். த ரைட்டர்ஸ் அண்ட் ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸில் இப்போது ஐ மீன் நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஹாரர் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இப்போது இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா வந்து காமெடியன்ஸ் வந்து பயந்தாங்கன்னா வந்து அந்த ஹாரர் ஃபிலிம் வந்து ஹியூமர் இருக்குது, காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது, ஒரு காமெடி ஹாரர் ஃபிலிம். பட் ஆனால் வந்து ஒரிஜினலாக ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உனக்கு என்ன வேணும். நேற்று நான், ரம்யா, என்னோடய டாக்டர் இருந்தா, சிவானி, எல்லாருமே பார்த்தோம். ரம்யா என் பொண்ணெல்லாம் வந்து முக்கால்வாசி படம் வந்து காதை பொத்திட்டு தான் பார்த்தாங்க. சவுண்டு தான் மெயினாக.
அதாவது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு வந்து சவுண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரீரெக்கார்டிங் இஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நம்ம மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ரொம்ப மியூசிக் பண்ணியிருந்தாங்க, சாரி. ஏன்னா வந்து நிறைய சைலண்ட் சீன்ஸ் இருக்கும், நிறைய சைலண்ட்டான சீன்ஸ் இருக்கும். பேய் படம்னாலே ஒரு சைலண்ட் விட்டாலே ஒரு தியேட்டரில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நமக்குள்ளே இருக்கிற பயத்தை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம். இது கான்சிங்லாம் பார்த்துருப்போம், கைத்தட்ட போது அதுக்கு முன்னாடி நம்மளே கைத்தட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நானே 2-3 இடத்துல என் பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிறா. ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு இந்த டைட்டில் வச்சதில் ஒரு சென்சிபிளான ஃபிலிம். ஏன்னா நிறைய படம் பேய், பிசாச்சு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டைட்டில்ஸில் ஒரு படத்துக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த டீம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் படம் பண்ணியிருக்காங்க. இந்த யுகமே பேய் யுகமாக இருக்குது போல. நிறைய பேய் படங்கள் ஹிட்டாக இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட் டைம் வர படத்துக்கு தான் நிறைய ஒரு இது இருக்கும். அது மீறி டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க ஸ்டைலில் படங்கள் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய படம் ஹிட் ஆகுது. இது சென்டிமெண்ட்டாக மாறிடுச்சு. முன்னாடி பாம்பு படம் எது வந்தாலும் ஹிட் ஆகும். அந்த மாதிரி இப்போ பேய் படம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, லாஸ்ட் வீக் எங்கள் கோயில் ஒரு சின்ன குழந்தை வந்தது. அங்கிள் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். என்ன கதை எழுதியிருக்கேன்? பேய் கதை எழுதியிருக்கேன் அங்கிள். நான் ஷாக் ஆகிட்டு ஒரே பேஜில் எழுதியிருக்கேன். பேய் இருக்கா உனக்கு தெரியுமா பார்த்தியா கேட்டேன். நான் சிரிச்சது. அது படித்து பார்த்தா ஒரு பேஜில் ரெண்டு பேர் சிஸ்டர் சின்ன பசங்க இந்த மாதிரி ஒரு சென்சிபிளாக எழுதிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னு பசங்களுக்கு பேய் பற்றி யோசிக்கிற லெவலுக்கு சினிமா கொண்டு போயிருக்கு. இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சண்முக சுந்தரம். நான் என்ன பண்ணேன்னு தெரியல என் லைஃப்பில். 2010 அவருக்கு ஒரு $300 கடன் கொடுத்தேன். இன்றைக்கி என்னை நம்பி கோடிக்கணக்கில் போட்டு படம் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயம். ஷான், உங்களை பற்றி பேச தேவையில்ல, என்னென்னா நீங்களும் ஒன்று. எம்ஆர்கே என்னோட மனமார்ந்த மதுரையை சேர்ந்த ரைட்டர். அண்ணா கொடுத்த கதை தான் இன்றைக்கி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவா மாறி இருக்கு. அண்ணா கூட ஒர்க் பண்ண பர்னி, என்னோட கோ ரைட்டர் ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்ரீகிருஷ்ணா. மற்றும் இந்த படத்தை நிறைய விஷயம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாத தாயை நாங்கள் சொசைட்டியில் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்க ரியாலிட்டி இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஹாரர் ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். நான் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து ஒரு ரெகுலர் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக நடிச்சிருக்கேன். அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷ்னல் ஒரு சீன் ஒன்று இருந்தது. அதில் பிரேக் டவுன்லாம் ஆகணும். ஒரு அழகான ஒரு ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட். எனக்கு 27 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை. ஸோ ஐ டோன்ட் ஹவு டு ஃபீல். அந்த ஃபாதர் ஃபீலிங் எப்படி எடுத்துன்னு வருதுன்னு எனக்கு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ லாஸ்ட் மை டேட் இன் மிடில் ஆஃப் த ஷூட். ஸோ ஸ்ரீநாத் அண்ட் ஷான் ரெஸ்ட் ஆஃப் த டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. எவ்வளோ சீக்கிரமாக ஷூட்டுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா ஐ வாண்டட் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அண்ட் ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் வேலையை பாரு. சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி தான் சொல்கிறார், உன் வேலையை பாரு. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன். அதான் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு.